கொழுக்கட்டை செய்யறதுனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுவும் பூரண வச்சு கொழுக்கட்டைனா இன்னும் ரொம்ப வேலை ஜாஸ்தி இருக்கும்னு நம்ம அதிகமாக வந்துட்டு அதை எடுக்கவே மாட்டோம். இனிமேல் அந்த கஷ்டம்லாம் வேண்டாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் அடிக்கடி வீட்டில் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம இன்னைக்கு வாழை இலையை வச்சு தான் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக நல்லா தின்னாக வந்துட்டு கொழுக்கட்டையை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு எப்படி பேசுயுமே சேம் அதே கன்சிஸ்டன்சிலேயே வந்துட்டு இதையும் பேசும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்க லைட்டாக கீ சேர்த்துக்கலாம். மேலே தட்டு போட்டு மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க மாவை. நான் இப்போ பூரணத்துக்கு வந்து எள்ளும் நிலக்கடலையும் தான் எடுத்துக்க போகிறேன். 1 கப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்துட்டு வறுக்கக்கூடாது, இல்லைனா எள்ளு வந்து கசப்பு தட்டிடும். நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு எள்ளு வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இறக்கி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எள்ளு கூடவே வந்துட்டு நிலக்கடலை சேர்த்து ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும். குறப்பாக இருக்கணும். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 5லேருந்து ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போது மிக்சியில் ஒரு 2லேருந்து ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வந்துட்டு மசிஞ்சு இருக்கக்கூடாது. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி. நிறைய பேர் மோல்டெல்லாம் வச்சு கொழுக்கட்டை பண்ணுவீங்க. நம்ம வந்துட்டு இப்போ வாழை இலையை வச்சு நல்லா ஈஸியாக வந்துட்டு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ வாழை இலையை வந்து நான் ஒரு கட்டமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது உருண்டையாக உருட்டி வாழை இலையில் வச்சு இந்த அதிரசம் தட்டுற மாதிரி தட்டணும். லைட்டாக தண்ணி வந்துட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு அளவுக்கு உங்களால் தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினாலும் மாவு நல்லா சாஃப்டாகிடும். தட்டும் போது எந்த விரிசலும் வராது. இப்போ இலையில் பூரணம் சேர்த்துக்கலாம். இப்போ இது அழகாக வந்துட்டு ஓரத்தில் கரெக்டாக இங்கேருந்து நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு போங்க. கரெக்டாக அதிலே ஒட்டிக்கும். ஒட்டாத இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மற்ற கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நேரம் ஆகாது வேகிறதுக்கு. நம்ம சுடு தண்ணி விட்டதுனால மாவு ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் பாயில் ஆன மாதிரி தான் இருக்கும். வச்சுருக்கிற பூரணம் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் அந்த 5 மினிட்ஸ் கூட. நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.